கிறிஸ்துவுள்ள பிதாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் புதிய நாள். கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியனுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை நாம் காண செய்த தேவனுக்கு நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை நாம் நன்றி செல்வோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபை அனுதினமும் புதிதாக இருக்கிறது. புதிய நாள், புதிய கிருபை. இந்த நாளை நாம் புதிய கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியின் மீது பனியாய் பொழிகிற அவரது தயவுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட ஒரு விசை தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம் கண்களை மூடி தேவனுடைய நாமத்துக்கு நேராக நாம் தேவன் இந்த நாளை நம் பாராட்டின அன்பிற்காக, இந்த நாளை நம்ம வழிநடத்தி போற அவரது கிருபைக்காக நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். யாவரும் ஜெபநிலையில் நாம் தரித்திருப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் மேலாக வீற்றிருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கூட நாங்கள் துதிக்கவும், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கவும், இந்த புதிய நாளை நாங்கள் காணவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி எடுக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த நாள் முழுவதும் உமது அன்பின் கரத்தை கொண்டு நீர் எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி எடுக்கிறோம். கிரேஸ் டிவி நேயர்கள் யார் யார் எங்கெங்க இருந்து ஒவ்வொரு இல்லங்களில் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த நாளில் கூட யார் யார் இன்னென்ன ஏக்கத்தோடு, இன்னென்ன பாரத்தோடு, இன்னென்ன வருத்தத்தோடு தேவரே உங்களுடைய சமூகத்தில் தேவரே காத்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய ஏக்கங்கள், பாரங்கள், சுமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அவளை நிவர்த்தியாக்கி நீ அவளை சுகமளிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, இந்த உலக மக்களுடைய பாவத்திற்காக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று கொல்கதா மலையிலே சின்னாபனமாக்கி தேவரே ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி தேவரே எங்களுக்கு கிருபாதார பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இதோ எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாங்கள் தரித்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு பொழுதும் தேவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் சத்துருவுக்களால் வருகின்ற சேஷ்டைகளாலோ இல்லை பொல்லாத காரியங்களாலோ ஒன்றுங்கள் அணுகாமல் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறது போல எங்களுக்கு எந்த ஒரு வாதியும் எங்கள் கூடாரத்தை அணுகாமல் எங்களை இருக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கருத்தில் போடுக்கிறோம். இதோ நாங்கள் வேலை நிமித்தமாக ஒரு இடம் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இதோ புதிய வேலைக்காக நான் இன்டர்வியூக்காக நான் செல்ல இருக்கிறேன். இதோ என்னுடைய மகன் திருமண காரியத்திற்காக நான் செல்ல இருக்கிறேன். என்னுடைய மகள் திருமண காரியத்துக்காக நான் செல்ல இருக்கிறேன் என்று ஒவ்வொருவர் இந்த நாளை எத்தனைத்துக் கொண்டு இருக்கலாம். இதோ ஒவ்வொருடைய காரியங்களை நீ வாக்கி செய்யும். பள்ளிக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு மாணவிகளையும் தேவரே சிறு பிள்ளை முதல் தேவரே வாலிப பருவம் வரை யாவரும் நீ ஆசீர்வதியும். வாலிபனே, உன் வாலிப பிரியாத்திலே சிருஷ்டிக்கிற நினை என்று வேதம் சொன்னது போல ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த வாலிப பிரியாத்திலே உண்மை நினைக்கக்கூடிய கிருபையும் தேவரே வழிவிலாகாமல் தேவரே உன்னை அண்டி வளரக்கூடிய கிருபையும் நீர் வாலிப பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும், பெற்றோர்களின் ஆசீர்வதியும், திருச்சபையை ஒவ்வொரு திருச்சபையின் ஆசீர்வதியும் உம்முடைய வேத வார்த்தைகளை சுமந்து தெரிகிற ஒவ்வொரு போதகமார்களும் கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், நீர் வழிநடத்தும், நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய உமது மேலான கிருபை அவர்களோடு தாங்கி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை இந்த நாளில் நீர் சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றி. தகப்பனே, இதோ எனக்கு யாரும் இல்லை, என தயவு பாராட்ட யாரும் இல்லையே என்று தேவருடைய சமூகத்திலே தேவரை காத்து மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கலாம். இதோ தகப்பனே, இதோ என் தற்கொலை ஆவி என்னை தூண்டுகிறது என்று மன வேதனையோடு இருக்கலாம். இதோ என்ன வேலை செய்ய என்னால் ஈடுபாடாக என்னோட வேலை செய்ய முடியவில்லை என்று மனசுக்குள் சஞ்சலங்களை குமரி கொண்டிருக்கலாம். இது யாரா இருந்தாலும் நீர் அவருடைய இருதயத்தை நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், நீர் அவர்களை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொன்னது போல நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் செய்ய நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொன்னது போல நாங்களும் நாலு சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதனாலே நாங்கள் விடுதலையாக எங்கள் பிணையிலிருந்து விடுதலையாக நீர் கிருபை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.